ஹலோ வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். மே 11th மதர்ஸ் டே வரதுனால நம்ம மதர்ஸ் டேக்கான டிஐஒய் கிஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்டுக்காக நான் பிங்க் கலர்லையும் சில்வர் கலர்லையும் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கலர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ளூ சில்வர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான கிளிட்டர் ஃபோம் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ரஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் பாதி மட்டும் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அது கூடவே மேல் பக்கமாக ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரியும் சேர்த்தாப்பில் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இதை வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, சாதாரண ஃபோம் ஷீட்லேயோ இல்லை ஃபெல் கிளாத்லேயோ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலரில் ஃபோம் ஷீட் எடுத்திருந்தால அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்த அந்த ரஃப் பேப்பரை இதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட்டுக்காக நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன்ல, நீங்கள் வந்து சிங்கிளாக ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 3 கலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட்டை பண்ணலாம். இல்லை இதுலேயே டெக்கரேஷனுக்காக லேஸ் அல்லது ஸ்டோன் செயின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களோட இஷ்டம்தான். இப்போ இந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டில் மார்க் பண்ண இடம் தவிர எக்ஸஸாக இருந்ததில்ல, அது எல்லாத்தையும் நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு வாட்டி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கணும். சில இடங்கள் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது எல்லாத்தையும் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் பேப்பரில் கட் பண்ணியிருந்தேன்ல, அதில் மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு சின்ன சைஸில் ஹார்ட் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணதை எடுத்து சில்வர் கலரில் ஒரு ஃபோம் ஷீட் வச்சுருந்தேன்ல, அதுக்கு பேக் சைடில் வச்சுட்டு நான் வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். இந்த சின்ன சைஸ் ஹார்ட் பீஸும் 2 பீஸ் தேவைப்படும். இப்போ இதில் க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நடுவில் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இன்னொரு சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூகனுக்கு பதிலாக ஃபெவிகால் அல்லது ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ஷேப் இருக்குல்ல, இதில் ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி இடங்களில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். கீழ்ப்பக்கம் மட்டும் க்ளூ யூஸ் பண்ணலை. இப்போது கொஞ்சமாக கேப் இருக்குல்ல, இது வழியாக என்கிட்ட இருந்த நைலான் ஃபர் எடுத்து இதுக்குள்ளக்க நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த நைலான் ஃபர் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக சாதாரண காட்டன் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உல்லன் கிராஃப்டில் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் வேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளக்க நம்ம வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இதுக்குள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறம் க்ளூகன்லேருந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சில்வர் கலரில் ஃபோம் ஷீட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணலை, இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். 1 mm திக்னஸ் இருந்தால் போதும், அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டேசில் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே உங்ககிட்ட டேசில் இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த கிராஃப்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டேசில் மேக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கிராஃப்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சில்வர் கலரில் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதை ஃபுல்லாகவே கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த சில்வர் ஃபோம் ஷீட்லேயே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ இதை எடுத்து ஏற்கனவே சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு டேசில் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இதில் பார்டர் மாதிரி இருக்கிறதுக்காக பிங்க் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ இதில் ஒரு சின்ன ஹோல் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஜம்பரிங் கோர்த்து கீ செயினோட அட்டாச் பண்ணிடலாம். இது சிம்பிளான ஈஸியான கீ செயின் தான். உங்களுக்கு இந்த கீ செயின் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ அல்லது கோல்டன் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அந்த கலர்கள் என்கிட்ட இல்லை, அதனால நான் இந்த 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கீ செயினை நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 2 கலரில் நான் சாதாரண பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேட்டர்ன் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 4 சர்க்கிள் ஷேப்பில் பேப்பர் நம்மளுக்கு தேவைப்படும். இதுலேயுமே நான் லைட் ப்ளூ கலரும் டார்க் ப்ளூ கலர்லேயும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் பேப்பரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 4 பீஸ் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறோம்ல, அதை வந்து அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் ஷேப் ஒட்டும் போது நான் வந்து தப்பாக ஒட்டியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஒட்டாமல் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் இந்த மிஸ்டேக்கே கவனித்தேன். இப்போது இந்த 4 பீஸையும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பிங்க் கலரில் பேப்பர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
அடுத்து இதில் டபுள் சைடட் டேப் எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த டபுள் சைட் டேப்பை பிரிச்சுட்டு இந்த கீ செயினோட ரிங் இருக்கும்ல அதை வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இதை நீட்டாக க்ளோஸ் பண்ண பிறகு பிங்க் கலரில் ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்து இதை நல்லா ரோல் பண்ணி டைட்டாக கட்டிட்டு ஒரு பவ் மாதிரியான நாட் போட்டிருக்கேன். எக்ஸஸாக இருந்த சாட்டின் ரிப்பனை கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் கிஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே க்ரீட்டிங் கார்டு இந்த மாதிரியான டிஐஒய் கிஃப்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வர 2 கிராஃப்ட்டுமே ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேப்பர்லேருந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு பேப்பர் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உள்ள என்ன மாதிரியான கிஃப்ட் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் பேப்பர் இருக்கு இல்லையா அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது 4 சைட்லேயும் க்ராஸாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 4 பீஸ்லேயுமே ஹோல் இருக்கிற மாதிரி நான் பஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்குள்ளக்க உங்கள் அம்மா யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்க்ரன்ச்சஸோ ஹேர் கிளிப்போ இல்லை நெயில் பாலிஷோ இல்லை கீ செயினோ இயர்ரிங்கோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ டபுள் சைடட் டேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் வச்சுட்டு இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கும்ல அதை பிரிச்சுட்டு ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ரெட் அல்லது சாட்டின் ரிப்பன் அல்லது இந்த மாதிரியான ஃபேன்சி ரிப்பன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிடுங்க. கட்டிட்டு இதுக்கு மேலே ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு எழுதிட்டு இதை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி எதுவும் வைக்கலன்னா பரவாயில்லைங்க, சாக்லேட் கூட நீங்கள் இதுக்குள்ளக்க வச்சு உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். சாக்லேட் மட்டும் கொடுக்காம கூடவே ஒரு சின்ன சைஸில் கார்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த கார்டையும் சாக்லேட்டையும் சேர்த்து கூட பேக் பண்ணி நீங்கள் இதை உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ 3ஆவதாக ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். அதுக்காக வந்துட்டு A4 சைஸில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை 3 ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நான் மடிச்சிருக்கேன். இப்போது 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல அதில் மட்டும் க்ராஸாக வச்சு லைன் போட்டுட்டு அதை நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே கூட கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணியிருந்தேன்ல அதை அப்படியே திருப்பிட்டு கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கிற மாதிரி நான் இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகழகாக ஃப்ளவர்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் ஸ்டிக்கர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாதாரண கலர் பேப்பரோ இல்லை ஃபோம் ஷீட்டோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேல் பக்கமாக பார்டர் மாதிரி இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டிக்கர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நான் இதுக்கு மேலே வச்சுட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து பிங்க் கலர், எல்லோ கலர், கோல்டன் கலர், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெயின்போ கலரில் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டோ அல்லது பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணிட்டோ கூட இந்த கிராஃப்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடில் நம்ம க்ராஸாக கட் பண்ணியிருந்தோம்ல அது ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி கட் பண்ணதை ஒட்டியிருக்கேங்க. இன்னொரு சைடில் பாதிக்கு மட்டும் சென்டரில் உள்ள போர்ஷனில் மட்டும் ஃப்ளவர் ஷேப்பில் பஞ்ச் பண்ணதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால ஒயிட் கலரில் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு டாட்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த பேப்பரில் சென்டரில் உள்ளதில் மட்டும் பிங்க் கலரில் ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்டிட்டு அதில் டபுள் சைடட் டேப் ஒட்டிட்டு ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் பேப்பரில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவுக்கான மதர்ஸ் டே விஷஸ் எழுதிக்கலாம். இது வந்து நீங்கள் எழுதுறது உங்களோட மதர் டங்கில் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ கூட நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது ஃபைனலாக இன்னொரு பேஜ் இருக்கு இல்லைங்க, அதில் வந்துட்டு டபுள் சைடட் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். இந்த க்ரீட்டிங் கார்டை இப்படியே நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுலேயுமே சாட்டன் ரிப்பன் கட் பண்ணி அதை கட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து இதை கிஃப்டாக அம்மாவுக்கு கொடுக்கலாம். இந்த 3 கிராஃப்ட் ஐடியாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் வீட்லேயே செஞ்சுட்டு உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம கடையில் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறதை விட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஹேண்ட்மேடாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.